சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் எழுத்துகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் கிழக்கு மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் பிரதி அமைச்சர், பிள்ளையார் என்று அறியப்படுகின்ற சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் தொலைக்காணொலி ஊடாக எம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் விக்கி. சூரியன் எஃப்எம் ஊடாக மீண்டும் ஒரு முறை விருதுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளின் தொடர்பாக உங்களை தொடர்புபடுத்தி வாக்குமூலங்கள் பெறப்பட்டு வருகின்றன. அது சம்பந்தமாக நிறைய கதைக்க இருக்கிறது. இது சம்பந்தமாக தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் கதைப்போம். அதற்கு முன்னதாக தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அரசியல் மாற்றம் சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதை நான் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே எங்களுடைய ஊடகங்களில் பேசியிருக்கிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம், மக்கள் அதிகமாக விரும்பி ஏற்படுத்துகிற மாற்றம். அந்த மாற்றத்துக்கு நாங்கள் தலை வணங்க வேண்டும். பாரம்பரியமான பழைய கட்சிகள் எல்லாம் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கியமாக என்பிபி கட்சி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஆட்சியை பொறுப்பேற்றிருக்கிறது. இந்த நாட்டுடைய நிலைமைகளை பற்றி நாங்கள் அறிவோம். இந்த நாட்டுடைய வறுமையை ஒழித்து சிறப்பான நல்ல பணிகளை செய்வோம் என்கிற அடிப்படையிலே சிம்மாசன உரையை ஜனாதிபதி ஆற்றியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் பேசிய விடயங்கள் எல்லாம் சாத்தியமாவதற்கு அதிகமான பலத்தை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். எதிர்காலத்திலே அவருடைய எண்ணம் நிறைவேறுகிறதா என்பதை நாங்கள் அவதானிப்போம். அரசியல் கட்சியின் அடிப்படையில் 2020ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலின் போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிக அதிகமான வாக்குகளை பெற்றவராக நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய கட்சி அதிகமான வாக்குகளை பெற்றிருந்திருக்கிறது. ஆனால் இம்முறை வாக்காளர்கள் கிழக்கு மாகாண முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் உங்களை நிராகரித்து விட்டார்கள் என்று நினைக்கின்றீர்களா? உண்மையிலேயே இந்த தேர்தல் முடிவிலே தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி ஒரு ஆசனத்தை கூட பெறவில்லை என்கிற கவலை இருக்கிறது. உண்மையிலேயே மக்கள் அதுக்கான முயற்சியில் எங்களுடைய ஆதரவாளர்கள் தீவிரமாக செய்யப்பட்டிருந்தார்கள். நாங்கள் 31,000க்கு அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தோம். ஆனால் நிராகரிக்கப்பட்ட வாக்கு அதிகமாக இருந்தது தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சிக்கு. ஆகையால் ஒரு அடிப்படையிலே எங்களுடைய ஆதரவு தளம் என்பதை நிராகரிக்கப்பட்ட என்கிற ஒரு குறியீட்டை காட்டவில்லை. எங்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் 30,000 அதிகமான மக்கள் மண்டல மாவட்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இருந்தாலும் தேர்தலில் போட்டியிடுவது என்பது வெற்றியை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்பது ஒரு கவலை அளிக்கிறது. அது என்னை விட எங்களுடைய கட்சியுடைய தொண்டர்களை மிகவும் வேதனையிலே ஆழ்த்தியிருக்கிறது. இருந்தாலும் ஒரு மக்களுக்கான இயக்கம் அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறோம். அதுபோல உங்களுடைய கேள்வி, 2020ஆம் ஆண்டு என்னுடைய வாக்கை கூட அளிக்காத சூழலில் நான் வெற்றி பெற்றேன் சிறைச்சாலையில் இருந்து. இந்த முறை அது சாத்தியமில்லை என்பதற்கு பல காரணங்கள் இருந்தது. ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட ஜனாதிபதியுடைய மாற்றம், அவர் எங்களோடு இணைந்து செயல்பட மாட்டார் என்கிற ஒரு எண்ணக்கரு. அதுபோன்று அரசாங்கம் என்ற அடிப்படையில் அரசு நிறுவனம், போலீஸ் திணைக்களம் தேர்தல் பிரச்சார முடிவுற தருவாயிலே என்னை ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தமாக விசாரணைக்கு அழைக்கிறோம் என்கிற செய்தியை ஊடகங்களை அறிவித்தது. அதுபோன்று நாங்கள் இந்த அரசாங்கத்தில் பங்குதாரர்களாக இருக்க மாட்டோம், இருக்க விட மாட்டோம், நாங்கள் தான் பங்குதாரர்களாக செயற்படுவோம் என்று தமிழரசு கட்சி தீவிரமான பிரச்சாரத்தை ஈடுபட்டதும், சிறைச்சாலைக்கு செல்வதற்குள்ளே வாக்களிக்க என்பதும், ஊழல் மோசடி செய்தவர்கள் அதுவும் 500 கோடிக்கு அதிகமான சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார்கள், இவர்களுக்கு இன்னும் சொத்து சேர்ப்பதற்கா நீங்கள் வாக்களிக்க போகிற ஒரு பொதுவான ஒரு தென்பதி கருத்தாடல் இங்கே புகுத்தியதும் என்று பல விடயங்கள் இந்த தேர்தலில் தாக்கம் செலுத்தி. அதே போன்று வெளிநாடுகளில் இருக்கிற பல ஊடக நிறுவனங்கள் இந்த பகுதிகளில், குறிப்பாக எங்களுடைய கல்குடா தொகுதியிலே கூட பல சிறிய சுயேட்சை குழுக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் நிதி வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தி, நிச்சயமாக நாடு கடந்து வாழுகிற தமிழர்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியுடைய எதிரிகளாக பார்த்து அதற்கு நிதி வழங்கியது போன்ற பல காரணிகள் இந்த தேர்தலில் தாக்கம் செலுத்தியிருக்கிறது. அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இருந்தாலும் எல்லா சவால்களையும் தாண்டி மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இழக்கப்பட்டது என்பதை நானும் வருத்தத்தோடு பார்க்கிறேன். இருந்தாலும் என்னுடைய நோக்கம் கிழக்கு மாநில தமிழர்களுடைய எதிர்காலம், அவருடைய அரசியல் இருப்பு, அவருடைய அரசியல் உரிமையை பெற்றுக் கொடுப்பதில் தொடர்ந்தும் நாங்கள் செயற்படுவதற்கு திட்டமிட்டோம். முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ் மக்களுடைய, வடக்கு கிழக்கு மக்களுடைய வாக்களிப்பு முறைமை பெரிய அளவுக்கு மாற்றம் பெற்றிருக்கிறது. வரலாற்று இல்லாத அளவுக்கு மட்டக்களப்பை தவிர ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும், வடகிழக்கு மாவட்டங்கள், தமிழ் மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி அல்லது தென்னிலங்கையை சேர்ந்த ஒரு தேசிய கட்சி அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறது, அதிக ஆசனங்களை கைப்பற்றிருக்கிறது. தமிழ் மக்களுடைய இந்த போக்கு அல்லது இந்த நகர்வு எதனை காட்டுகிறது? அவர்கள் எதை நோக்கி நகர்கிறார்கள்? அல்லது தமிழ் கட்சிகளிடம் பாரம்பரியமாக நீண்ட காலமாக எதிர்பார்த்த விடயங்கள் கிடைக்காததன் காரணமாக தான் அவர்கள் இப்படி தேசிய கட்சியை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் என்று கொள்ள முடியுமா?
இந்த முறை தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டம் அல்லது தமிழரசு கட்சிக்காரர்களுக்கு வடமாகாணம் வேறு செய்தியை சொல்லியிருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலே தமிழரசு கட்சி எதிர்பார்த்தது போல வெற்றி அடைந்திருக்கிறது. கிழக்கு மாகாண தமிழர்கள் ஒரு விதமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய பார்வை. இருந்தாலும் வடபகுதியிலே இந்த முறை ஜனாதிபதி அவர்களுடைய கட்சியினுடைய வெற்றியை பெருமளவு அவரை ஆதரித்ததன் காரணம் என்று சொல்ல முடியாது. காரணம் அங்கு அவர்களுக்குள் இருந்த உள்ளக பிரச்சனை, அதுபோன்று கடந்த அரசாங்கத்துடைய பிரதிநிதிகளாக இருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள், அங்கஜன் ராமநாதன் போன்றவர்களை தோற்கடித்ததனுடன் அந்த வாக்குகளும் அவர்களுக்கு சென்றிருக்கிறது. அதே போன்று உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசியல் வரலாற்றிலே 1970ஆம் ஆண்டு 65ஆம் ஆண்டு 70ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த இடதுசாரி கொள்கையை ஆதரித்த மக்கள் கணிசமாக வடபகுதியில் இருந்தார்கள். அங்கு பிரதிநிதிகளை கூட அங்கு அந்த மக்கள் உருவாக்கி இருந்தார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய என்பிபி கட்சியினுடைய அந்த அரசியல் கொள்கை ரீதியாக ஈர்ப்பு செய்தவர்களும், அதே போன்றும் ஜனாதிபதி அவர்களுடைய கடந்த கால அரசியல் செயற்பாடு நன்கு திட்டமிடப்பட்டு கிராம மட்டங்களில் ஒழுங்குபடுத்தப்பட்ட என்ற பல விடயங்களை நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில எப்படி இருந்தாலும் அவர்களுடைய என்பிபி கட்சியினுடைய வெற்றி என்பது ஒட்டுமொத்தமாக வடகிழக்கிலே தாக்கம் செலுத்தியிருக்கிறது. அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற உண்மையை மறக்க என்ன காரணங்களை நாங்கள் சொன்னாலும் கூட மக்கள் விருப்பத்தோடு அவருடைய கட்சிக்கும் சின்னத்துக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றத்தை தொடர்ந்தும் உண்மையாக அவர்கள் பேசியது போல ஒரு இணக்கப்பாட்டு ரீதியாகவும், அதே போன்று அவர்கள் தேசிய நீரோட்டத்திலே இணைந்து விட்டார்கள், நாங்கள் ஒட்டுமொத்தமாக தீர்மானத்தை எடுக்கலாம் என்கிற அடிப்படையிலே மாற்று சிந்தனை இல்லாமல் அதிகார பயிர்வு, மாகாணங்களுக்கான பங்கிடுதல் போன்ற விடயங்களிலே அதிகூடிய கவனம் எடுத்து செயல்படுகிற பொழுது அது இலங்கையினுடைய உச்சகட்ட வளர்ச்சியாக கூட பார்க்கலாம். அல்லது எதிர்காலத்திலே நம்பிக்கை நாங்கள் பிரச்சனை ஏற்பட்டால் அது ஒரு முடிவான, அதாவது திரும்பவும் தேசிய கட்சிகள் தலைதூக்க முடியாத சூழல் கூட வடகிழக்கில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் எதிர்காலம் தான் பதில் சொல்லும். ஆகையால் பல நீண்டகால அரசியல் வரலாற்றில் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று போராடிய ஒரு அமைப்பு கவனமாக இவற்றெல்லாம் கையாளும் என்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. நீங்கள் முதலில் இது சம்பந்தமாக சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த வடகிழக்கில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு அல்லது அங்கு அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு அல்லது அங்கு முன்னிலை வைப்பதற்கு புலம்பெயர்ந்த மக்கள் அல்லது புலம்பெயர்ந்த அமைப்புகள், தமிழ் அமைப்புகள் மற்றும் புலம்பெயர்ந்த சக்திகளுடைய பங்களிப்பு அல்லது ஒத்துழைப்பு அல்லது அவர்களுடைய செயற்பாடுகள் எந்த அளவுக்கு காரணமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? புலம்பெயர்ந்த அமைப்புகள் பலரை ஜனாதிபதி அவர்கள், ஜேபி கட்சியின் தலைவர் அனுகுமார் திசாநாயக்க அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்னர் அனைத்து நாடுகளுக்கும் சென்று பேசியிருக்கிறார், கதைத்திருக்கிறார், பல வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதே போன்று அவர்களும் உணர்வுபூர்வமாக அவருக்கு வாக்களித்து வெல்ல வைக்க வேண்டும் என்கிற ஒரு வேலைத்திட்டத்தை கிராமப்புறங்களிலே பணியாற்றியிருக்கிறார்கள், உதவி செய்திருக்கிறார்கள், நிதி வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். அந்த அடிப்படையில் அவர்கள் நிச்சயமாக எதிர்பார்த்திருப்பார்கள், இலங்கையினுடைய புறவெடுப்பு அதிகார பங்கீடு சம்பந்தமான விடயத்திலே தெளிவு தர வேண்டும், தீர்வு தர வேண்டும் என்றும், அதுபோல இந்த நாடு விரைவாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் எதிர்பார்ப்போடு பணியாற்றிருக்கிறார்கள் என்பது போலதான் அது ஒரு தாக்கமாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர்களுடைய வேலை திட்டங்களும் கணிசமாக இந்த பகுதியில் இருந்தது. அப்படியாக இருந்தால் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த தேர்தலில் நேரடியாக தங்களுடைய நிதிகளையோ அல்லது தங்களுடைய செல்வாக்கையோ பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும், அதாவது என்பிபிக்கு ஆதரவாக? ஆமா, கணிசமான புலம்பெயர்ந்த அமைப்புகள், உதாரணமாக தமிழர்கள் மாத்திரமில்லை, சிங்கள அவர்கள் கூட கணிசமானவர்கள் தெரியும். விமான நிலையத்திலே கூட இங்க இருக்கிற மக்களை ஈர்ப்பு செய்யக்கூடிய அளவிலே அவர்கள் சின்னங்களை பொறித்த உடைகளை அணிந்து கொண்டு கூட வந்து விளம்பரப்படுத்தியிருந்தார்கள். அது ஒன்றும் பல முகநூல்களிலே ஆதரவான களங்களை அவர்கள் ஆரம்பித்து பணியாற்றியிருந்தார்கள். இப்படி நாடு கடந்து வாழுகிற மக்களுடைய பணி மிக கடுமையாக இருந்தது, பெரிய தாக்கத்தை செலுத்தியிருக்கிறது என்பதை யாருமே மறக்க முடியாது. அதே போலதான் இந்த என்பிபி அல்லது ஜேஏபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினுடைய சக்திக்கு
ஆதரவாக தமிழ் மக்கள் ஏன் வாக்களிக்க கூடாது என்ற வகையிலான விவாதங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்ற போது முக்கியமான ஒரு விடயம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வடக்கு கிழக்கை பிரிப்பதற்கு ஜேவிபியினுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்திருக்கிறது. அதுதான் முன்னின்று செயற்பட்டது. அதே நேரத்தில் யுத்தத்தில் இளைஞர்களை புலிகளுக்கு எதிராக, விடுதலை புலிகளுக்கு எதிராக சிங்கள இளைஞர்களை திரட்டியதிலும் ஜேவிபி தான் முக்கியமான பங்களிப்பை வழங்கியிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. உங்களுடைய நிலைப்பாட்டின்படி அல்லது உங்களுடைய கருத்தின்படி வடக்கு கிழக்கு மீளமைக்கப்படுமாக இருந்தால் அல்லது இணைப்பது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உண்மையிலேயே என்பிபி என்பது பல அமைப்புகளை சேர்ந்து உருவாக்கிய அமைப்பு. இருந்தாலும் ஜேவிபி என்கிற அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஜேவிபியுடைய 71ஆம் ஆண்டு போராட்ட வரலாறு, அது போன்று 99 ஏற்பட்ட அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், சாமானிய இளைஞர்கள் நிர்வாகத்தை பிடிக்க வேண்டும் என்பதை போராடினார்கள். பின் அதே போன்று யூலை கலவரத்தை பின் ஏற்பட்ட அதே போன்று பிரேமதாஸ் அவர்களுடைய வரவுக்கு பின்னர் வந்த மாற்றங்கள், அதே போன்று சந்திரிகாமே அவருடைய காலத்திலே அவர்கள் யுத்தம் ஆரம்பித்த பொழுது அவர்கள் எடுத்த முயற்சிகள், விடுதலை புலிகள் பொது கட்டமைப்பிலே, சுனாமி கட்டமைப்பிலே பணியாற்றக்கூடாது, அதுக்கு நாங்கள் உதவ மாட்டோம் என்று அவர்கள் செய்த விடயங்கள், அதன் பின்னர் கிழக்கு மாகாணம் வடக்கு பிரிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் நீதிமன்றம் என்றவையெல்லாம் வரலாறு. அந்த வரலாறுகளின் அடிப்படையிலே கடந்த காலங்கள் ஏற்பட்ட பிரச்சனைகளை மையமாக வைத்துத்தான் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலை அழகாக திட்டமிட்டிருந்தார், கவனமாக திட்டமிட்டிருந்தார்கள். நாங்கள் எப்படி வெற்றிக்கான வாய்ப்பு உருவாக்கலாம் அடிப்படையில் அவர்கள் எங்கும் தமிழர்கள், சிங்களர், முஸ்லிம் என்று பேசாமல் கவனமாக அவருடைய செயற்திட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதிலே அவர் வெற்றி கண்டிருந்தார்கள். ஆகையால் அவர்கள் இந்த முறை கையாண்ட நடைமுறைகளை பின்பற்றினால் நாட்டுக்கு நல்லது இடம்பெறும். அதே போன்று இந்த மாற்றம் பிராந்த ரீதியான மக்களுடைய இயக்கம், அவருடைய தனித்துவம், அவருடைய மொழி, அவருடைய பிரதேசம் அவர்களுக்கு தேவை இருக்கிறது, அதற்கு அதிகார பயிர்வு அவசியம், மாகாண சமரமையை பலமாக்க வேண்டும் என்கிற அந்த கொள்கையிலே அவர்கள் வெளிப்படையாக பேசாவிட்டாலும் கூட அந்த விடயங்களையும் எதிர்காலத்திலே நம்பிக்கையை கட்டியெழுப்புற பொழுது மாற்றங்கள் காணும். நாடு நல்லா கட்டியெழுப்பப்படும் என்று நான் நம்புகிறேன். அதை அவர்கள் தான் எங்களை போன்றவர்களுக்கு எனக்கு அது செய்வார்களா என்கிற ஒரு சந்தேகம் இப்பொழுது வரைக்கும் இருக்கிறது. அதை எதிர்காலம் தான் தீர்மானிக்கும் அடிப்படையில் நாங்கள் பார்ப்போம். அவையெல்லாம் இடம்பெற வேண்டும். மக்கள் நிலையான பொருளாதார கட்டமைப்போடு அச்சமில்லாமல் இனி வெளிநாடுகளை தேடி ஓடாமல் இந்த மண்ணிலே உற்பத்தி செய்து தேசிய உற்பத்திக்கு பங்களிப்பு செய்து தாங்கள் பஞ்சம் இல்லாத ஒரு பெருமதியான நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். அதற்கு உண்மையிலே அரசியல் தலைமைகள் கடமைப்பட்டவர்கள். அந்த அடிப்படையில் இந்த முறை கோஷமும் கொள்கையும் மாறி இருக்கிறது. இந்த மாற்றம் ஏனைய கட்சிகளுக்கும் பாரம்பரியமாக இனத்துவசம் செய்து வந்த கட்சிகளுக்குமே அவர்களுக்கு கூட ஏபினருக்கு கூட படிப்பினையாக கூட இது மாறி இருக்கிறது. கடமையாக நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் நான் நம்புகிறோம் நல்லவே நாட்டுக்கு நடக்கட்டும். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ற ஒன்று எப்படி அமைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கின்றீர்கள்? அது சம்பந்தமான உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்படியான ஒரு தீர்வினை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த புதிய அரசாங்கத்தின் ஊடாக ஏற்படுவதற்கான சாத்தியம் இருக்கிறதா? உண்மையிலே இப்பொழுது வந்துகிற அந்த வாக்குகள் அடிப்படையில் பார்க்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், கடந்த முறை ஜனாதிபதியாகி இடையிலே கைகொண்டு சென்ற கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை கூட சற்று குறைவான வாக்கு ஜனாதிபதி தேர்தலே கிடைத்தது. ஆனாலும் பார்லமெண்ட் தேர்தலுடைய நிலைமை என்பது கடுமையான வித்தியாசத்தை கொடுத்தது. அந்த அடிப்படையிலே யுத்தத்தை வெல்ல வேண்டும் என்று, அதுபோல் யுத்த தலைவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த மக்கள் தான் இந்த முறையை வாக்களித்திருக்கிறார்கள். மக்களுடைய லஞ்ச ஊழல் இல்லாத நிர்வாகத்தை கட்டியமைக்க வேண்டும், நாடு விரைவாக அபிவிருத்தி அடைய வேண்டும், சாத்தியமான விடயங்கள் நடைபெற வேண்டும். அதே போன்று அதிகார பங்கீடு என்பது ஏற்கனவே இருக்கிற முறைமைகளை பலப்படுத்த வேண்டும் என்று மக்கள் ஆர்வம் கொள்ளலாம். ஆனாலும் அது தமிழ் மக்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் அந்த மாற்றம் ஒரு கடுமையான வடகிழக்கு இணைந்த ஒரு மாற்றமாக வருவதற்கு சிங்கள மக்கள் விரும்புவார்களா என்பது சந்தேகம் அளிக்கிற முடியும். அந்த அடிப்படையிலே மாகாணங்களுக்கு அதிகாரம் வழங்குகிற சாத்தியமான விஷயங்களை பேசுவதுதான் அரசாங்கத்திற்கும் அழுத்தங்கள் இல்லாத ஒரு சூழலை உருவாக்க முடியும் என நம்புகிறேன். அல்லது என்று சொன்னால் அதை நாங்கள் வடகிழக்கு இணைந்த அதிகார பயிர் என்று கூறுவது இன்னமும் பின்னடைவுகளை, சங்கடங்களை அல்லது அமுழ்ந்து இருக்கிற தேசிய சக்திகளை கட்டி எழுப்புகிற விடயங்கள் நடக்கலாம். ஆகையால் நாங்கள் தமிழர்கள் தமிழருடைய அரசியல் பிரதிநிதி அடிப்படையிலே வந்திருக்கிற மாற்றத்தை பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு அதிகார பயிரும் கூடிய ஒரு மாகாண சேவை கட்டமைப்பை
கட்டமைப்பை பலப்படுத்தி சம்பந்தமாக பேச முடியும் என்றால் என்னுடைய விருப்பம். நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய அல்லது புலம்பெயர்ந்த அமைப்புகளுடைய நேரடி செல்வாக்கு அதிகமாக இருந்தது. இதன் காரணமாக தான் தேசிய மக்கள் சக்தியினால் வடக்கு கிழக்கில் அதிகமான ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடிந்தது என்றவாறான கருத்தை சொல்லியிருந்தீர்கள். ஆனால் புலம்பெயர்ந்த மக்கள் கடந்த காலங்களில் இப்போது வரைக்கும் கூட தமிழ் தேசியம் இந்த விடயங்களில் அதிகமான உள்நாட்டில் இருக்கின்ற மக்களை காட்டிலும் அதிகமாக இது சம்பந்தமாக பேச்சுக்களை நடத்தி வருகின்ற அல்லது அது சம்பந்தமான கருத்துக்களை வெளியிடுகின்ற அவருடைய நிலைப்பாடு தமிழ் தேசியம் சார்ந்ததாக அதிகமாக இருந்து வந்திருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் அதிகார பகிர்வு, தமிழ் மக்களுக்கான தீர்வு, இந்த மாதிரியான விடயங்களை மேலோட்டமாக பார்த்துவிட்டு பொதுவாக இலங்கையர்கள் என்ற அடிப்படையில் தான் தங்களுடைய பிரச்சனைகள், தங்களுடைய அரசியல் நடவடிக்கை இடம்பெறும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறது. தேர்தலுக்கு முன்னதாகவே அந்த கட்சியினுடைய பல உறுப்பினர்கள் அதிகார பகிர்வு என்ற விடயத்தில் அவருடைய நிலைப்பாடுகள், அதாவது அப்படியான ஒன்று வழங்கப்படுவதற்கான சாத்தியம் இல்லை போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமாக அந்த 13ஆம் திருத்த சட்டம் கூட சம்பந்தமாக கூட அவர்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை சொல்லாதிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது புலம்பெயர்ந்த மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு நேரடியாக ஆதரவளிக்க வேண்டிய காரணம் அல்லது அதற்கான நிர்பந்தம் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழ்கிற மக்களும் பலவிதமான கருத்துக்களை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இன்னமும் ஈழ கோட்பாட்டில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே பிராந்திய ரீதியான மாகாண கட்டமைப்பு பலப்படுத்த வேண்டும் என்பதற்கார்கள். கிழக்கு மாகாணம் தனித்துவமாக இயக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். இணைக்கப்பட வேண்டும் என்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பலதரப்பட்டு இருக்கிறார்கள். மொத்தத்திலே சில இடங்களிலே ஒன்றுபட்டார்கள். அதாவது யுத்தத்துக்கு பின்னர் வந்த அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டிருந்தவர்கள் விரட்டப்பட வேண்டும் என்பதிலே இவர்கள் எல்லோரும் உண்டாகிறார். அந்த அடிப்படையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று ஜனாதிபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதே போன்று இப்பொழுது இருக்கிற சூழலை நாங்கள் ஒரு ஜனாதிபதியை உருவாக்கி இருக்கிறோம். அவரை பயன்படுத்தி நல்லவை நடக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். அதுபோல் நீங்கள் கடந்த கேள்விகளை எழுப்பியது போல இந்த அமைந்திருக்கிற அரசாங்கம் நினைத்தால் இன்ன விதமான விடயங்களை செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் மக்கள் அனைவரும் இருக்கிறது. அதுபோன்று பிராந்தியங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற விஷயங்கள் எல்லாம் சோசியலிச கொள்கையை அமுலாக்கிய நாடுகள் மிக இலவாக நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறது. உதாரணமாக சோசியலிச கொள்கையினுடைய அமலாக்கம் என்பது உங்களுக்கு தெரியும். சோவியத் ரஷ்யாவிலே தான் இந்த தேசிய இனங்களுக்கு தனியான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படை கட்டுமானங்கள் கூட அங்குதான் உருவாக்கப்படுது. அந்த அடிப்படையிலே சோசியலிஸ்ட கொள்கையோடு வந்த ஒரு கட்சியின் அடிப்படையில் இடதுசாரி கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த முறை ஒரு வித்தியாசமான போக்கை நாங்கள் காண்கிறோம். இருந்தாலும் இப்பொழுது இந்த சூழலே பொருளாதார சிக்கல், நாட்டில் அதிகமான மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சியுடைய ஆட்சி, சிறுபான்மை மக்களும் நம்பி இருக்கிற ஒரு கட்சி, அரசியல் ஜனாதிபதி அவர்கள் அடிப்படையிலே எதிர்காலத்திலே நீங்கள் எழுப்புகிற கேள்விகளை அரசு எப்படி கையாள போகுது என்பதை பொறுத்த நாங்கள் தீர்மானம் எடுக்க முடியலாமலிய நாங்கள் அவர்களுக்கு அழுத்தங்களை பிரயோகிக்க முடியாது. இருந்தாலும் நாங்களும் சிறுபான்மை சமூகத்துடைய மக்கள் பிரதியாக இருந்தோம். அரசியல் கட்சியை வழிநடத்துகிறோம் அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் கேட்டு வந்திருக்கிற இந்த பிராந்தியத்தின் நலனை விரைவாக கட்டியெழுப்பக்கூடிய, முதலீட்டுகளை கைத்தொழிலை விரைவாக பெருக்கக்கூடிய அதிகார பெரும்பான்மை அவசியம் நாங்கள் வந்திருக்கிறோம். அதை அமலாக்க வேண்டும். அதற்கு அவன் நடவடிக்கை எடுக்கிற பொழுதோ நிச்சயமாக அவருடைய சரியான தீர்மானங்கள் நான் உதவி செய்வோம் தான் என்னுடைய. சரி, இப்போது இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக உங்களிடம் அதன் விசாரணையுடன் தொடர்புபடுத்தி உங்களிடம் வாக்குமூலம் பெறும் நடவடிக்கைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கிறது. இது தற்போது எந்த நிலையில் இருக்கிறது? முன் யோசனையான சர்வதேச மட்டத்திலான தொழில்நுட்ப ரீதியாக அறிவுபூர்வமான பாதுகாப்பு கட்டமைப்புடைய பலவீனங்கள், இதை பற்றி சிந்திக்க முடியாதவர்கள் இன்றும் அசாத் மௌலானா போன்றவர்கள் வெளிநாடுக்கு சென்று இலங்கையிலிருந்து ஐரோப்பா நாடுகளை குடியேறுகிற அனைவரும் செய்கிற பணிதான் இந்த நாட்டுக்கு மீண்டும் வர முடியாத அச்சுறுத்தல் இருக்கிறது. அந்த அச்சுறுத்தல்ங்கிற விஷயத்தை வழியாக சோடிப்பார்கள், படம் தயாரிப்பார்கள். அந்த அடிப்படையிலே அசாத் மௌலானா சனல்கோ என்கிற தொலைக்காட்சியோடு இணைந்து வெளிநாட்டு சில சக்திகளும் சேர்ந்து புனையப்பட்ட ஒரு கதையை வைத்துக் கொண்டோம் என்னிடம் விசாரணை என்ற போர்வையிலே வருகிறார்கள்.
2023 ஆண்டு கடைசி பகுதிகளில் தான் அசாத் மௌலானாவுடைய காணொளி வெளியாகிறது. இதை கண்டு நான் வியப்படைந்து நான் முதல் சிஐடிக்கு சென்று முறைப்பாடு செய்தேன். இப்படி ஒரு காணொலி ஒன்று வந்திருக்கிறது, இதை மையமாக வைத்து நீங்கள் விசாரித்து உண்மையை கண்டறியுங்கள். அப்பொழுது அங்கிருந்த சிஐடி அதிகாரிகள் சொன்னார்கள், இது குற்றப்புலனாய்வுடைய பணி அல்ல, இது வெளிநாடுகளில் இடம்பெறுகிற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை விசாரிப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. இதை ஐக்கியோடு பேசிவிட்டு போலீஸ் அதிபருடைய முடிவோடு நீங்கள் வந்தால் எதுவும் பண்ண முடியுமா ஆராயலாம் சொன்னார்கள். நான் போலீஸ் அதிபரை சந்திப்பதற்கு முயற்சி எடுத்து அது முடியவில்லை. நான் அதை அப்படியே கடந்து சென்று விட்டேன். பின்னர் இந்த விடயம் ஒரு பேச்சு பொருளாக பாராளுமன்றத்தில் எதிரொலித்தது. பாராளுமன்றத்திலே பல நாட்கள் விவாதம் இடம்பெற்றது. முடிவிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இமாம் என்கிற ஒரு மேல் நீதிமன்றம், அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையிலே ஒரு விசாரணை ஆணைக்குழு நியமித்தார். அதற்கு நான் சென்று என்னுடைய கருத்துக்களை வைத்தேன். இவையெல்லாம் இப்படி நடந்து அதனுடைய அறிக்கையின் கூட மிக தெளிவாக உதயகம்மல போன்றவர்களுடைய வெளியிட்ட சூழ்நிலை தான் ஒரு மத போதகர் வந்து முறையிட்டார், ஆனால் போய் விசாரிக்கிற அடிப்படையிலே என்னை விசாரிக்க வரும்படி உடனடியாக விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த அடிப்படையில் நான் சொன்னேன், ஜனாதிபதி அவர்கள் பேசுவது போல உண்மையாக நேர்மையாக நீதி இடம்பெற வேண்டும், நடந்தவற்றுக்கெல்லாம் முடிவு கொடுக்க வேண்டும் என உண்மை ஏற்றுக்கொள்கிறேன். அதே போன்று அவர் தேர்தல் காலங்களிலே சென்று காடிகள் அவர்களை சந்தித்து வாக்குறுதியை கூட அறிந்தேன். அதெல்லாம் ஜனாதிபதியுடைய கடமை பொறுப்பு. அதற்காக நேர்மாறாக ஒரு கதையை சோடித்திருக்கார்கள் தெரிந்த பின்னரும் 30 வருடங்களாக அரசியலை பார்த்து வந்த ஜனாதிபதி அந்த பார்லமெண்ட்டுக்கு நடந்த சம்பவங்களை குண்டு வடிக்கிற பொழுது கூட பார்லமெண்ட் உறுப்பினர் இருந்தவர் இதை எடுத்தடுப்பிலே இப்படி கையாள்வது அல்லது தெளிவுபடுத்திக் கொள்வது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அவருடைய திணைக்களம் இஷ்டக்குண்டு தாக்குதலை பிள்ளையானவர்களை விசாரிக்கிறோம் என்று செய்தியை முழுவதும் அதை கேட்டு எங்களுடைய அரசியல் எதிரிகள் அதை பயன்படுத்தி பிள்ளையானவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்கிற ஒரு மாயை மக்கள் மத்தியில் உருவாக்கி அதை வெற்றி பெற செய்வதெல்லாம் ஒரு தகுந்த விடயங்களா நான் பார்க்கவில்லை. ஆகையால் ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தமாக உண்மையை கண்டறிய வேண்டும், அது அரசாங்கத்துடைய கடமை. அதிலே மரணித்து போன 269 அதிகமான உயிர்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு முடிவு வழங்கப்பட வேண்டும். அதை செய்தவர்கள் நிச்சயமாக கண்டறிந்து சரியாக விசாரிப்படுத்தி உறுதிப்படுத்தி அவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். அதனூடாக இந்த நாட்டில் இன்னும் ஒரு மத தீவிரவாதம் கால் ஊன்றக்கூடாது என்கிற செய்தி வழங்கப்பட வேண்டும். இதாயால் நான் எல்லோரும் சொல்வது போல, என்னுடைய புத்தகத்துக்கு குறிப்பிட்டது போல, பாராளுமன்றத்துக்கு குறிப்பிட்டது போல, விரும்பாமலோ ஒரு சந்தேகம் என் மத்தியில் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு நாங்கள் முகம் கொடுத்து தெளிவுபடுத்தி என்னுடைய கருத்தை தெளிவாக குற்றப்புலனாய்வுத்துறையினருக்கு ஆதாரங்களோடு பதிவு செய்து வந்திருக்கிறேன். இனி அவருடைய உண்மைத்தன்மையை கண்டறிந்து நீதிமன்றத்துக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் வெளியிட வேண்டிய பொறுப்பு அவருடையது என்று நான் சொல்லியிருக்கேன். இந்த தாக்கல் சம்பந்தமாக முக்கியமாக கூறப்படுகின்ற ஒரு விடயம் ஒரு ஜனாதிபதியை பதவிக்கு கொண்டு வருவதற்காக திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு சதி என்ற வகையிலான ஒரு குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்படுகிறது. இதற்கான சாத்தியம் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இதெல்லாம் ஒரு மடத்தனமான குற்றச்சாட்டுகள். அது அசாத் போன்றவர்கள் எப்படியும் உயிர் வாழலாம், எப்படியும் காற்றுழைக்கலாம் என்று சொந்த தனிப்பட்ட நலனை எண்ணி வாழுகிற ஒரு ஒரு கடும் சின்னத்தனமான மனிதர்கள். அவர்கள் சொன்னதை இவர்களை நம்பினா இவர்களுடைய மடமைத்தனம். காரணம் உங்களுக்கு தெரியும், 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் உருவாக்கப்படுகிறது. நல்லாட்சி அரசாங்கத்துடைய பலவிதமான செயற்பாடுகள் மெல்ல மெல்ல அங்காங்கே பிரச்சனைகள் படித்து பிரச்சனைகள் உரையாடப்பட்டு 2018ஆம் ஆண்டு புதிதாக உருவாக்கப்பட்ட மொட்டுக்கட்சி அனைத்து பிரதேச வடகிழக்கு தவிர்த்த அனைத்து பிரதேச சபைகளையும் மாநகர சபையை கைப்பற்றியது. அதனுடைய வெளிப்பாடு அவர்கள் யாரை எந்த தேர்தல் வந்தாலும் அவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய பாஷையில் தும்புக்கட்டை நிறுத்தி ஜனாதிபதி தேர்தலில் குதிக்கிறார் என்று சொன்னா கூட, ஏன் உங்களை கூட ஜனாதிபதி தேர்தலில் அந்நிய மொட்டுக்கட்டி அறிவித்திருந்தால் ஜனாதிபதி வந்திருக்க முடியும். அப்படித்தான் நிலைமை இருந்தது. 2018ஆம் ஆண்டு என்ன தேர்தல் வந்தாலும்
பொதுஜன பெரமுன இந்த நாட்டை ஆட்சி கொள்ளும் என்கிற அடிப்படையில் இருக்கிற பொழுதுதான் 2019 கடைசி பகுதியில் தேர்தல் வருகிறது. அப்பொழுது கூட கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்கள் வேட்பாளர் என்று யாருக்கும் தெரியாது. சில தினங்களுக்கு முன்னதான் அவர் அவருடைய டுவல் சிட்டிசனை கேன்சல் பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு போய் நிறுத்தி விட்டு வந்து அவர் தேர்தலில் குறித்தார். ஆனால் இது அவருடைய கட்சி பிரச்சனை நாங்கள் சொல்ல வேண்டிய தேவைப்பாடு கிடையாது. இப்படி ஒரு சூழல் இருக்கிற பொழுது பொதுஜன பெரமுனுடைய ஒருவரை ஜனாதிபதி ஆக்குவதற்கு குண்டு தாக்குதல் நடத்தி மக்களை தெளிவுற்ற வேண்டும் அல்லது அச்சங்கொண்டு சொல்லுற விஷயத்தை இதை சின்னத்தனம் என்று சொல்லலாம் என்னத்தை சொல்ல முடியும். ஆகையால் இது புனையப்பட்ட கதை. ஒரு சித்திரப்பட்டியல் சொல்வார்கள், திரைக்கதை ஒன்றை எழுதி அழகாக சனல் போ வேன்ல போய் புத்தளத்துக்கு போய் அங்கே எல்லாமே காட்டும். பிறகு இமாமுடைய அறிக்கை வந்த பின்னர் அந்த சனல் போ அந்த நிறுவனம் கூட அதை அந்த காணொலியை அகற்றி விட்டிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது பார்த்தால் அந்த காணொலியை பெற்றுக் கொள்ள முடியாது. அதை விட இன்னொரு விடயத்தை நான் நீங்க சொல்லி வைக்கிறேன், தம்மக்கள் விளங்கிக் கொள்ள கொண்டோம். எனக்கு நல்ல ஒரு யோசனை வந்தது. சனல் போ என்கிற இந்த ஒலிபரப்பு பிரிட்டிஷை மையமாக கொண்டு இயங்குகிற இந்த நிறுவனம் கடந்த காலங்களில் யுத்த நிறுத்தங்கள் யுத்த குற்றம் சம்பந்தமாக பல ஆவணப்படங்களை தயாரித்து வெளியிட்டது. இதை அரசாங்கம் கிடப்பிலே போட்டிருக்கிறது. சனல் போவை மாத்திரம் தூக்கியிருக்கிறது. ஆகையால் அந்த காட்சியிலே கூட பல விடயங்கள் வெளியே வந்தது. அதை அரசாங்கம் மறத்திருக்கிறது. இருந்தாலும் அதிலே அவர்கள் கூட்டி செல்வதும் துப்பாக்கி நடத்துகிற அந்த இளைஞருடைய பிள்ளைகள் அல்லது இங்கே இப்போ உயிரோடு இருக்கிற மத பெரியவர்கள் சென்று ஷியடியினருக்கு ஒரு ஒரு கடிதத்தை வழங்க வேண்டும், இதையும் விசாரிக்க சொல்லி. அப்பொழுது தெரியும் இந்த அரசாங்கத்துடைய இரட்டை முகமா அல்லது ஒற்றை கோட்டில்லாமல் இயங்குகிறார் என்பது. பரிச்சாத்தமாக முடிந்தால் வடபகுதியிலே பாதிக்கப்பட்ட மக்கள், அவருடைய குழந்தைகள் மாணவர்கள் மறைத்தார்கள், இந்த படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், செய்திகள் இருக்கிறது. அந்த ஊடகத்தை பார்த்து பலர் இந்த கருத்துக்கள் புரிந்தார்கள். அந்த அமைப்புகள் அல்லது வெளிநாடுகளில் ஏதாவது வெளிநாடுகளில் வாழ்கிறவர்கள் உங்களுடைய குழந்தைகள், ஏன் எனக்கு நன்றாக தெரியும், சோபா என்று சொல்லுற அந்த பிள்ளையுடைய பெயர் ஷேப்பிரியா அண்டி போன்றவர்கள் கூட வெளிநாடுகளிலே இலங்கை உயிர்த்தானி ஆலயத்துக்கு என்று முறைப்பாடு செய்து இதை விசாரிக்க சொல்லலாம். இப்படியான ஒரு அடுத்த ஒரு பக்கமும் சனல் போகலை காணொலியை வைத்து என்னை விசாரிப்பது போல உண்மையை கண்டறிவது அதற்கு கூட அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்பது என்னுடைய பார்வை. எனக்கு எல்லாம் நல்ல பக்கங்களையும் இந்த அரசாங்கம் திறந்திருக்கிறது என்று தமிழகம் செய்யப்படக்கூடிய வாய்ப்பும் நான் பார்க்கிறேன். உங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். சஹ்ரா நாசிமை நீங்கள் சிறையில் வைத்து சந்தித்த போது, அவருடைய தரப்பினரை சந்தித்த போது அவரை ISIS என்று தான் அழைப்பீர்கள் என்ற விடயத்தை இரண்டு இடங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களுடைய புத்தகத்தில். இதற்கான காரணம் என்ன? அப்படி ISIS என்று அவர்கள் அழைப்பதற்கு என்ன மாதிரியான செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள்? இதில் நீங்க ஊடகம் அடிப்படையில பரபரப்பான செய்திகளையும் போடணும், ஊடகத்தை வளர்க்கறதுக்கும் பார்க்கணும். அதே போல நாட்டு மக்கள் அறிவூட்டி தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு ஒன்று இருக்கு. அதுல நான் உங்களுக்கு சொன்னேன், இஸ்லாத்துல அதாவது எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் செல்வ செழிப்பு பொழுது அதிகமான நிதிகளை பாவித்து உலகம் பூராகவும் இஸ்லாத்தை கொண்டு செல்ல வேண்டும், அரபு மொழியை கொண்டு செல்ல வேண்டும். அதில் தூய்மையான இஸ்லாம், அதாவது சுன்னி முஸ்லிம்களை பலப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் செயலாற்றி வருகிறது. இந்த சுன்னி மதப்பிரிவினுடைய ஒரு கூறுதான் மகா கொள்கையை பின்பற்றுகிறார். இந்த அமைப்பு 1960ஆம் ஆண்டிலிருந்தே மெல்ல மெல்ல தௌஹீத் சம்பந்தமாக காத்தாங்குடி போன்ற பகுதிகளிலே மெல்ல மெல்ல உதயமாகி வந்திருக்கிறது. இது 90ஆம் ஆண்டுக்கு பின்னர் வீரியமடைய துவங்கியிருக்கிறது. இந்த வீரியம் அடைந்து உங்களுக்கு தெரியும் தெரியாது, புத்தகத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். 1979ஆம் ஆண்டு அளவிலே ஜமியத்துல் உலமா என்கிற அமைப்பு, அதாவது இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் சம்மேளனம் 10 ஒரு தீர்ப்பை அளிக்கிறார்கள். இங்க இருக்கிற ரவுப் மௌலவி போன்றவர்களும் அவருக்கு பின்னால் இருக்கிறவர்கள் கூட அவர்கள் இந்த மதத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் அல்லது கொல்லப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கூட அந்த நேரத்தில் 79-80ஆம் ஆண்டு காலப்பதே பிரச்சனையில்
ஆரம்பிக்கிறது. 2016-17 ஆண்டு காத்தாங்குடியிலே அலியார் சந்தியிலே, அதாவது சதுரான் அமைப்பு, தேசிய தௌத்தியமா, ஜேஎம்ஏ போன்ற அமைப்புகள் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுகிற பொழுது அவர்கள் எல்லா கிராமங்களுக்கு சென்று எல்லா இடங்களுக்கு போய் இஸ்லாத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். அதாவது கல்லறைகளை வழங்குகிற என்னது சாப்பாடுகளை சமைத்து வழங்குகிற பிரிவெல்லாம் ஓரங்கட்டப்பட வேண்டும். அதாவது ரஃப் மோலை போன்றவர்கள் எல்லாம் ஓரங்கட்ட வேண்டும். அவர்கள் இஸ்லாமியரே இல்லை, மதம் மாறியவர்கள், காபீர்கள் என்று சொல்லி பிரச்சாரம் செய்கிறார்கள். அதிலே அலியார் சந்தி காத்தாங்குடியில் பிரச்சாரம் செய்கிற பொழுதும் இந்த பிரிவினர் போய் மேடை அமைக்கிற பொழுதும் அவர்களுக்கு ஏற்பட்ட சண்டை கலவரமாக மாறி அவர்கள் பெட்ரோல் குண்டை வீசினார்கள் என்ற அடிப்படையில் தான் சிறைக்கு வந்தார்கள். அவர்கள் சிறைச்சாலையிலே வந்து என்ன செய்தார்கள்? காசிம் என்றால் அவருடைய அப்பா, அவருடைய தம்பி சைனி மௌலவி, அதே மாதிரி இன்னும் வெட்டு பிறந்தார்கள். அவர்கள் வந்த கொஞ்ச நாளிலேயே தாடியும் பெரிய நீளமான தாடி, இந்த மீசையை வளைத்திருப்பார்கள். அவர்கள் வெளிப்படையாக சொல்வார்கள், சரியாக போன்று யுத்தம் இங்கு இடம்பெற வேண்டும் என்று சொல்வார்கள். நோன்பு வருகிற பொழுது பழமையாக இலங்கையிலே இன்றுதான் நோன்பு, நாங்கள் எல்லாரும் நோன்பு நாளை என்று சொல்வார்கள். அவர்கள் இன்றைக்கு கொண்டாடி விடுவார்கள், முதல் நாள் முன்னர் கொண்டாடுவார்கள். சிறைச்சாலையிலே ஒரு பள்ளிவாசல் இருந்தது. அந்த பள்ளிவாசலுக்கு சாதாரணமா வந்து போற மௌலவி ஒழுங்காக பயம் செய்வதில்லை, அது பிள்ளையாக பேசுகிறான்னு சொல்லி அவரை கலைத்துவிட்டு மௌலவி பணியை தன்னோட தம்பி சைனி தான் செய்தார். இவற்றையெல்லாம் அவதானித்து நாங்க சொன்னோம், அப்பா இங்கே ஐஎஸ் உருவாகிக்கிறாப்பா, ஐஎஸ் தான் எல்லாரும் நான் மட்டும் இல்ல, சிறைச்சாலையில் இருந்த எல்லோருமே அவர்களை ஐஎஸ் அழைப்பார்கள். அந்த அரச கடமையில் இருந்த எல்லோருமே அவர்களுக்கு ஐஎஸ் அழைப்பார்கள். அப்படியான சூழல் தான் இந்த நேரத்தில் இருந்தது. ஐஎஸ் தீவிரவாதிகள் சொன்னால் ஒரு பெருமைக்குரியவர்கள். இப்பொழுது ஜனாதிபதியுடைய வெற்றிக்கு பின்னர் நாங்கள் ஒரு என்னது என்பிபி என்று டிஷர்ட் அணிகிறார்கள். அப்படி ஒரு அலை இருந்தது. அதன் காரணமாக தான் நாங்கள் அவர்களை அப்படி சொன்னோம் ஒழிய நாங்கள் அவர்களுக்கு தான் நாங்கள் பேரோட்டம் பண்ணல. ஆச்சரியால் இதில் உள்ள உண்மை தன்மைகள், கால மாற்றங்கள் என்ன ஏற்பட்டதுங்கிற உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் ஒழிய எங்கோ ஒருவன் தான் வாழ்வதற்காக சொன்ன செய்தியை ஒரு ஆங்கில பேப்பர்களை வந்துவிட்டது என்பதற்காக அல்லது இங்கே இருக்கிற கிறிஸ்தவ மத பெரியவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்கான செய்திகளை வெளியிடுவது பொருத்தமற்றது. ஒரு யாருமே விரும்ப முடியாத மதத்தின் பேரால் எமது மாவட்டத்திலே பிறந்த இளைஞர்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். இந்த மாவட்டத்திலும் அழிவை ஏற்படுத்துகிறார்கள். பிஞ்சுகளை, குழந்தைகளை கொண்டு குவித்திருக்கிறார்கள். இப்படியான விஷயமே இடம்பெறக்கூடாது. அவர்கள் தப்பிவிடக்கூடாது. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதற்காகத்தான் நாங்கள் சீராட்டுகிறோம். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு அல்லது ஏற்றுக்கொள்ளாத மக்களுடைய விஷயம். எங்களுடைய கருத்தை உறுதியாக அறிந்தவற்றை நடந்தவற்றை சொல்ல வேண்டிய பொறுப்பு மிக்கவனா நான் இருக்கு. அதை நான் என்னுடைய கடமையை சரியாக செய்து வருவதை நான் நம்புகிறேன். இந்த தாக்குதல் குறித்த விசாரணைகளின் முன்னேற்றம் எத்தகையதாக இருக்கிறது, அல்லது இந்த விசாரணைகளின் போது இன்னும் கை வைக்கப்படாத இடங்கள் என்று நீங்கள் ஏதேனும் விடயங்களை குறிப்பிட முடியுமா? நான் அழகாக சொன்னேன். என்னிடம் கேட்ட கேள்விகளுக்கு குற்றப்பலாயம் இதுல ஒன்றுமே இல்லை. வெங்காயம் சொல்றார்களே, வெங்காயம் சொன்னேன். என்னிடம் இருக்கிற விஷயங்களை கேட்டார்கள், சொன்னேன், கொடுத்தேன். இதை பாருங்கள், படியுங்கள், எது பண்ணால் அலையுங்கள் வந்து சொல்லுகிறேன் என்று. ஆனால் அவர்கள் அதுக்கிடையே நான் வெளிநாடுக்கு செல்வேன் நாம் என்றும் என்னுடைய பாஸ்போர்ட்டை எல்லாம் பிளாக் பண்ணியிருக்கேன். நான் இலங்கையிலே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் நீங்க அரசியல் செய்கிறேன். வெளிநாடு தேவைப்பாடு கிடையாது எனக்கு. ஆகையால் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் ஒரு அரசியல் ரீதியாக பாவினப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய பார்வை. ஆகையால் இவையெல்லாம் நல்ல முடிவாக இருக்கு. நான் அடிக்கடி சொல்ல விஷயம்தான், மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, யாருக்கும் அஞ்ச போவதும் கிடையாது. இந்த விசாரணைக்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்குகிறேன். நியாயமான நாடொன்றை, அறிவுபூர்வமான நாடொன்றை, நல்ல ஒரு தேசிய பாதுகாப்பு கட்டமைப்பை ஜனாதிபதி உரையாற்றுவது போல செய்வார்கள் நான் நம்புகிறேன். நீங்கள் ஒரு விடயம் குறிப்பிட்டிருந்தீர்கள், சிஐடியில் நீங்கள் முன்னிலையாகும் போது அல்லது முன்னிலையாகிவிட்டு வெளியில் வரும்போது ஊடகங்களும் குறிப்பிட்டிருந்தீர்கள், உங்களை திட்டமிட்டு மாட்டிவிடுவதற்கான சூழ்ச்சி இடம்பெறுகிறது என்ற வரான ஒரு கருத்தை சொல்லியிருந்தீர்கள். அப்படி திட்டமிட்டு உங்களை சிக்க வைப்பதற்கான முயற்சியில் யார் ஈடுபடுகிறார், அல்லது நீங்கள் யாரை குறிப்பிடுகின்றீர்கள், அல்லது இதற்கு என்ன காரணம்? நான் இருக்கிற தேர்தல் பிரச்சாரங்கள் இருக்கிற பொழுதே இங்க இருக்கிற தமிழக கட்சிக்காரர்கள்
பலர் ஊடகங்களே உரையாற்றினார்கள். பிள்ளையான் கைது செய்யப்படுவார், கைது செய்யப்பட்டு விடுவார் எல்லாம் சொன்னார்கள். ஆகையால் இவர்கள் எல்லாம் சொல்வதற்கான அடிப்படை என்ன என்று சிந்தித்தேன். ஆகையால் இவருடைய விருப்பத்தை, இவருடைய சதி, இவர்கள் வெளிநாடு வாழ்பவர்களும் ஆசாத்தும் ஒரு இஸ்லாமியன், அவருடைய மதத்துக்காக அவர் நன்றிக்கடன் வைத்து பணியாற்றுகிற அந்த விஷயங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துகிற பொழுதோ இதே திட்டம் திட்டி எம்மையும் எமது அரசியல் இயக்கத்தையும் கிழக்குமாறு இல்லாமல் செய்ய நினைக்கிற சக்திகள் எல்லோருமே திட்டமிட்டு செய்யறாட்டுகிறார்கள் என்றால் ஒற்ற வெள்ளை வெல்ல முடியும். அதுதான் சொல்லி. சரி, இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய கட்சிக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நிறையவே இந்த பேட்டியில் கூட பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். அடுத்த கட்டமாக உங்களுடைய அரசியல் நகர்வு என்னவாக இருக்க போகிறது? நான் சொன்னேன், இப்பொழுதோ இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய மக்கள் ஆணையோடு வந்திருக்கிறது. அதுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். இந்த ஆணையை கொடுத்த மக்கள் அவர் எதிர்பார்த்த வெற்றி, மக்கள் வெற்றி பெற வேண்டும். அரசாங்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த மாற்றத்திலே நாங்கள் எங்களுடைய பங்களிப்பு என்ன? நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர், எங்களுடைய கருத்து சுதந்திரம், கருத்து இல்லை, கருத்து சொல்ல முடியாது. நாம் கிராமத்திலே எங்களுடைய ஆழ்ந்த பணிகளை செய்துவிட்டு நாங்கள் இருப்போம். அடுத்த ஊராட்சி மன்ற தேர்தல்கள், மாநில தேர்தல் கொள்ளும் பொழுது நாங்கள் அதிலே பங்கு பெற்றுவோம். இதுதான் எங்களுடைய திட்டமும் இதுதான். நன்றி திரு பிள்ளையான் அவர்களே. எமது நிகழ்ச்சியில் தொலைக்காணொலி ஊடாக இவ்வளவு நேரம் கலந்து கொண்டு முக்கியமான பல விடயங்களை தெரிவித்திருந்தீர்கள். மிகவும் நன்றிகள் உங்களுக்கு. நன்றி. சிக்கலா நேரத்திலே அழைத்து என்னை தொடர்பு கொண்டு ஒரு ஊடக பிரிவுக்கான வாய்ப்பு உருவாக்கவே நன்றி. வணக்கம். நன்றி நேயர்களே. இவ்வளவு நேரம் விழுதுகள் நிகழ்ச்சியோடு தொலைக்காணொலி ஊடாக இணைந்திருந்தோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு அதிதியுடன் சந்திப்போம். அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பிரதீப்புடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.